வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்க இருப்பது கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கிறேன். அண்மை காலமாக கல்வித்துறையில் பாரிய முன்னேற்றங்கள் ஏற்படுவதையும் பல மாற்றங்களை செய்து கொண்டு வருவதையும் நாங்கள் அன்றாடம் செய்திகளூடாக தெரிந்து வருகிறோம். அதே நேரத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதையும் பாராளுமன்றத்தினூடாக தெரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் கல்வித்துறையில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்த துணிந்திருக்கிறீர்கள்? அதே நேரத்தில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களுக்கு எவ்வாறான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க இருக்கிறீர்கள்? ஆமாம், எமது நாட்டை பொறுத்தளவிலே எந்த துறையும் சிக்கல் நலத்துறை கிடையாது. அனைத்து துறைகளிலும் சிக்கல் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது கல்வி அமைச்சை பொறுத்தளவிலே அது ஒரு சமுத்திரத்தை போன்ற ஒரு விசாலமான ஒரு அமைச்சு, பல்வேறு பிரிவுகளை கொண்ட அமைச்சு, அதே நேரத்தில் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் ஒரு அமைச்சாகவே நான் இந்த கல்வி அமைச்சை பார்க்கின்றேன். இருந்தாலும் கூட நாட்டின் நிலைமை, பொருளாதார நிலைமை எல்லாவற்றையும் கருத்திற்கொண்டு பார்க்கும்போது ஏனைய அமைச்சுகளை விட கல்வி அமைச்சு திறமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. ஏதேனும் விசேட காரணங்கள் இருக்கின்றனவா? ஆமாம், விசேட காரணங்கள் இருக்கின்றது என்றால் நான் சொல்ல போனால் இப்பொழுது அது உதாரணமாக பலவற்றை சொல்ல முடியும். பெறுபேறுகள், சாதாரண தர பெறுபேறுகளாக இருக்கலாம், உயர்தர பெறுபேறுகளாக இருக்கலாம். நல்ல பெறுபேறுகள் இப்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றது. இது புலமை பரீட்சையில் பெறுபேறுகள் நன்றாக இருக்கின்றது. கூடிக்கொண்டே போகின்றதை ஒழிய அதில் எவ்வித தொய்வு கிடையாது. அது எமது கல்வித்தரம் முன்னேற்றம் அடைகின்றது என்பதற்கு ஒரு சான்றாக நான் இதனை பார்க்கின்றேன். அதற்கு புறம்பாக ஆசிரியர்கள் நியமனம் என்று நாங்கள் இப்பொழுது பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை நாங்கள் ஆசிரியர்களாக நாங்கள் நியமனம் செய்து கல்வித்துறை மேம்பாடு செய்வதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்கின்றோம். அதற்கு புறம்பாக அண்மையிலே ஒரு பெருந்தொகையான ஆசிரியர் தரத்தில் உள்ளவர்களை நாங்கள் போட்டி பரீட்சையின் ஊடாக அதிபர் தரம் 3ற்கு அவர்களை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம். இவ்வாறு அதிபர் தரம் 3ற்கு உயர்த்தியவர்களை நாங்கள் பல பாடசாலைகளிலே அதிபர்களாக, அதே நேரத்தில் பிரதி அதிபர்களாக, உப அதிபர்களாக நாங்கள் இப்பொழுது நியமித்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இவரிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் இன்னும் பாடசாலைகள் மட்டத்திலே நிர்வாகம் இன்னும் திறமையாக செயற்பட வேண்டும் என்பதுதான். ஆகவே அவ்வாறு நிர்வாகம் செயற்படும் போது அது இயல்பாகவே மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அது உந்து சக்தியாக அமைகின்றது. இது இவ்வாறு இருக்க கல்வி அமைச்சின் ஊடாக நாங்கள் இப்பொழுது வளப்பகிர்வு என்பது மிக மிக முக்கியம். வளப்பகிர்வுகளை மேற்கொள்வதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அதனை செய்து கொண்டு வருகின்றோம். இருக்கும் சக்திக்கேற்ப அதனை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இதற்கு புறம்பாக ஆசிரியர் நியமனம், பெருந்தொகையான ஆசிரியர்களை நாங்கள் இப்பொழுது நியமித்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் நியமிப்பதற்கான அந்த திட்டமிடல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வருட இறுதிக்குள் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் புதிதாக நியமிப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் அதேமேதுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் அந்த ஒத்துழைப்பும் கல்வி அமைச்சுக்கு அதிகமாகவே இருக்கின்றது என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. ஏன் கல்வி அமைச்சின் மீது அவர் தனிப்பட்ட கருத்தினை கொண்டிருக்கிறார்? இல்லை, கல்வி அமைச்சின் மீது தனிப்பட்ட கருத்தை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் ஒன்றும் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் வேண்டியப்பட்டவர்கள் இல்லை. அவர் என்ன நினைக்கின்றார் என்றால் ஒரு நாடு முன்னேறுவோம் என்பதால் அது கல்வித்துறையில் மாத்திரம்தான் சாத்தியம். ஆகவே நாங்கள் கல்வித்துறையை முன்னேற்றும் போது நாடு இயல்பாகவே முன்னேறும், நல்ல எதிர்கால சந்ததியினர் உருவாகுவார்கள் என்பதுதான் அவரின் அந்த கொள்கையாக இருக்கின்றது. ஆகவே அது எமது கல்வி அமைச்சின் நடவடிக்கைகளுக்கு அது இன்னும் உந்து சக்தியாக இருக்கின்றது, வலு சேர்க்கின்றது. இதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, நமது ஜனாதிபதியை பொறுத்தளவிலே அவர் ஏற்கனவே கல்வி அமைச்சராக இருந்திருக்கின்றார். ஆகவே கல்வி அமைச்சிலே இருந்த ஒருவருக்கு எப்பொழுதுமே அந்த கல்வி அமைச்சை பற்றிய ஒரு அக்கறை, கல்வி அமைச்சை பற்றிய நாட்டம், அதனை உயர்த்த வேண்டும் என்ற அந்த அக்கறை இருப்பதை நான் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கின்றேன். ஏனெனில் கல்வி அமைச்சிலே இருந்த பல்வேறு அமைச்சர்கள் இப்பொழுது வேறு அமைச்சர்கள் இருக்கின்றனர். இருந்தாலும் கூட அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் கல்வி அமைச்சை பற்றி தொட்டுவிட்டு தான் போவார்கள். கல்வி அமைச்சின் நடவடிக்கை எவ்வாறு இருக்கின்றது, உங்களது செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்றெல்லாம்
பல அமைச்சர்கள் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் கேள்விகளை எழுப்புகின்றார்கள். ஆகவே அதிலிருந்து ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும், கல்வி அமைச்சின் மீது ஒவ்வொருவருக்கும் எந்த அளவிற்கு அக்கறை இருக்கின்றது, நாட்டம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதே நேரத்தில் பிரச்சனையும் இருக்கின்றது, பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ஆகவே பிரச்சனை இருக்கின்றது என்று எமது நாட்டிலே கல்வி அமைச்சின் ஊடாக 10,126 பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த 10,126 பாடசாலைகளுக்கு மத்தியிலே 396 தேசிய பாடசாலைகளும் 9,730 மாகாண பாடசாலைகளும் இருக்கின்றன. இந்த 10,126 பாடசாலைகளுக்கு மத்தியிலே எது சிறந்த பாடசாலை என்று கேட்டால் எடுத்த எடுப்பிலேயே ஒருவன் சொல்வார்கள் கொழும்பேலியிலே இருக்கும் ராயல் கல்லூரி என்று சொல்லுவார்கள். ஆனால் அங்கேயும் பிரச்சனை இருக்கின்றது. அந்த ராயல் கல்லூரி 9,000 மாணவர்களுக்கு அதிகமானவர்கள் அங்கே கல்வி கற்கின்றார்கள், அங்கேயும் பிரச்சனை இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு 25 மாணவர்களை மாத்திரம் கொண்ட ஒரு பின்தங்கிய கிராமப்புறத்தில் அமைந்திருக்கும் பாடசாலையிலும் பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே பிரச்சனை எல்லா இடத்திலும் இருக்கின்றது. ஆனால் பிரச்சனையின் தன்மை வித்தியாசப்படுகின்றது, வேறுபடுகின்றது. ஆகவே அவற்றை நாங்கள் இனம் கண்டு பரிகாரங்களை செய்ய வேண்டிய இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம், அதை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் முன்னரை விட இப்பொழுது பிரச்சனைகள் குறைவென்று நான் கூறுவதிலே பெருமிதம் அடைகின்றேன். போதுமான அளவு நிதி கையிருப்பில் இருக்கிறதா உங்களுடைய செயற்திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு? ஆமாம், இப்பொழுது நிதி கையிருப்பில் இருக்கின்றது என்ற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாது. ஏனெனில் நிதி ஒதுக்கப்படுகின்றது. அவ்வப்போது எமது தேவைகளுக்கு திரைச்சேரியிலிருந்து பணம் வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது 2வது மாதத்தை தாண்டி 3வது மாதத்துக்கு செல்ல இருக்கின்றோம். ஆகவே இதுவரையும் எங்களுக்கு அந்த அவ்வாறான பிரச்சனை கிடையாது. ஏனெனில் மாணவர்களுக்கு மிக அத்தியாவசிய தேவையான பாடப்புத்தகங்கள் விநியோக பணிகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் சீருடைகள் விநியோக பணி இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இவை 2ம் அடிப்படை தேவைகளாக நான் பார்க்கின்றேன். இதற்கு புறம்பாக தளபாடங்கள் வழங்கும் அந்த செயற்திட்டம், பாடசாலைகளின் திருத்தப் பணிகளுக்கான செயல்திட்டம் என்றெல்லாம் அமைச்சின் அந்த செயல்பாட்டிலே அவை உள்ளடக்கப்பட்டு அவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. புதிதாக உணவு திட்டம் வழங்குவதற்கான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதிலும் கூட நாங்கள் இப்பொழுது மிக ஆழமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த உணவு வழங்கும் திட்டம் அதுவும் கூட மிக விரைவிலே அமலுக்கு வரவிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு நாங்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கான அந்த வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. அதனை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். இதே நேரம் ஓலெவல் பரீட்சை 11ஆம் தரத்தில் கல்வி கற்கிற மாணவர்கள் எதிர்கொள்வார்கள். அதை 10ஆம் ஆண்டுக்கு 10ஆம் தரத்திலேயே செய்து முடிப்பது என்கிற ஒரு யோசனை ஜனாதிபதியினால் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது. கல்வி அமைச்சரும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வாறான மாற்றங்களை எதிர்வரும் நாட்களில் கல்வித்துறையில் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? புதிதாக மேற்கொள்ள இருக்கிற திட்டம். ஆமாம், நாங்கள் இப்பொழுது கல்வி சீர்திருத்தம் என்ற ஒரு விடயத்திலே மிக ஆழமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். மிக ஆழமாகவும் வேகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை 2025ஆம் ஆண்டிலே இருந்து அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் எமது இலக்காக இருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறியதைப் போல ஆண்டு 10 காப்பூத்த சாதாரண தரம் மாத்திரமல்ல, உயர்தர பரீட்சை இப்பொழுது ஆண்டு 13 இடம்பெறும் அந்த உயர்தர பரீட்சையும் கூட ஆண்டு 12 தான் இனிமேல் நடக்கும். அதாவது காப்பூத்த சாதாரண தரம் ஆண்டு 10லும் உயர்தரம் ஆண்டு 12லும் நடக்கும். ஆகவே இதன் நோக்கம் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்படும் மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழகத்தில் நுழையும் மாணவர்கள் ஒரு வயது குறைந்தவர்களாகவே எதிர்காலத்தில் இருக்கும் சந்ததியினர் இருக்கப் போகின்றார்கள். சாதாரணமாகவே பல்கலைக்கழகத்தை விண்ணப்பித்து அதற்கு ஒரு காலம் எடுத்து அதற்கு பிறகு தெரிவு செய்யப்பட்டு அதற்கே ஒரு ஆண்டு காலத்துக்கும் அதிகமான அது வளமையாக நடக்கும். அதில் மாற்றங்கள் வருமா? அந்த தாமதம் குறைக்கப்படுமா? அந்த மாற்றங்கள் குறைக்கப்படும். அதற்கு புறம்பாக இந்த இன்னும் ஒரு வருடம் மிகுதமாக இருக்கின்றது அவர்களுக்கு. இப்போ நீங்கள் கூறியதே போல அவை வயது குறைந்தது போல கூட ஒரு வயது குறைந்தவர்களாகவே எதிர்கால மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய போகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பல்கலைக்கழகத்தை விட்டு பட்டம் பெற்று வெளியேறும் போது கூட தற்போது வெளியேறுபவர்களை விட ஒரு வயது குறைந்தவர்களாகவே இருக்க போகின்றார்கள். ஆகவே அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு, வாழ்க்கையை நோக்கி போவதற்கு இன்னும் ஒரு வருடம் எம்மை விட அதிகமாக இருக்க போகின்றது, கிடைக்கப் போகின்றது எதிர்கால சந்ததியினருக்கு. இதற்கு புறம்பாக
இதற்கு புறம்பாக ஆண்டு 12 இப்பொழுது ஆண்டு 13 வரை மாணவர்கள் பள்ளிகளிலே இருக்கின்றார்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டு 12 காப்போத்த உயர்தரம் பரீட்சை நடந்தால் இனிமேல் எதிர்வரும் பிள்ளைகள் 12 வருடம் தான் இருக்கப் போகின்றார்கள் என்பதில்லை. அவர்கள் தொடர்ந்து 13 வருடங்கள் இருக்கப் போகின்றார்கள். அது என்ன, நான் ஏன் அவ்வாறு சொல்கின்றேன் என்றால், இப்பொழுது தரம் 1 இருக்கின்றது. அங்கேதான் மாணவர்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள். அதாவது 5 வயதை பூர்த்தியான மாணவர்கள் தரம் 1க்குள் நுழைகின்றார்கள். ஆனால் எதிர்வரும் காலங்களில் இந்த சீர்திருத்தத்தினூடாக நாங்கள் 4 வயது பூர்த்தியடைந்த மாணவர்களை ப்ரீ கிரேட் என்ற இன்னும் ஒரு ஆரம்ப வகுப்பிற்கு முன்பதாக இன்னும் ஒரு வகுப்பை நாங்கள் அறிமுகப்படுத்தவிருக்கின்றோம். அதிலே 4 வயது பூர்த்தியடைந்த மாணவர்கள் பிள்ளைகள் உள்வாங்கப்படுவார்கள். ஆகவே அவ்வாறு வாங்கப்படும் போது அவர்கள் தொடர்ச்சியாக 13 வருடம் பாடசாலையில் இருக்கத்தான் போகின்றார்கள். ஆகவே அவ்வாறு அதன் செய்வதன் ஊடாக அவர்கள் அந்த ஆண்டு 12 உயர்தர பரீட்சை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனெனில் தேர்ச்சி பெற்றால் முதிர்ச்சி பெற்றவர்களாகவே அங்கே இருக்கப் போகின்றார்கள். அதே போல் தான் காப்போத்த சாதாரண தர பரீட்சையும். ஆகவே இவ்வாறு செய்வதன் ஊடாக இது ஒரு தொலைநோக்கு திட்டம். இந்த தொலைநோக்கு திட்டத்தின் ஊடாக நாங்கள் இதனை செய்ய வேண்டும் என்ற இடத்திலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கு புறம்பாக இந்த ஸ்ட்ரீம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். ஸ்ட்ரீம் என்ற புதிய தொனிப்பொருளில் தான் எமது கல்வி சீர்திருத்தம் அமையப் போகின்றது. அந்த ஸ்ட்ரீம் என்றால் பொதுவாக ஆங்கிலத்தில் நீராவி என்று பொருள்படும். ஆனால் இங்கே அது நீராவி அல்ல. இந்த ஸ்ட்ரீம் STEAM, எஸ் என்றால் சயின்ஸ் விஞ்ஞானம், டி என்றால் டெக்னாலஜி தொழில்நுட்பம், இ என்றால் இன்ஜினியரிங் பொறியியல், ஏ என்றால் ஆர்ட்ஸ் கலை, எம் என்றால் கணிதம், மேத்ஸ் கணிதம். இதுதான் இந்த ஸ்ட்ரீமின் தொனிப்பொருள். இது தரம் 1 இருந்து எதிர்வரும் காலங்களிலே எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இந்த 5 துறைகளிலும் எமது மாணவர்கள், எதிர்கால சந்ததியினர் இந்த 5 துறைகளிலும் தரம் 1 இருந்து பரீட்சை பெற்றவர்களாக இருக்க போகின்றார்கள். இது ஒரு பாடத்திட்டமாக வரப்போகிறது. இது ஒரு பாடத்திட்டமாக வரப்போகின்றது. ஆகவே அவர்கள் ஒவ்வொரு தரமும் அதிகரிக்கும் போது அவர்கள் அந்த பாடத்திட்டத்தின் தன்மையும் அதிகரிக்கும். அதாவது இந்த அதன் எவ்வாறு சொல்லுவோம் என்றால் தரம் கூடிக்கொண்டே போகும். இப்பொழுதெல்லாம் சாதாரண தர பரீட்சைக்கு பின்புதான் அவர்கள் எத்துறையை தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கின்றார்கள். ஆனால் இந்த புதிய ஸ்ட்ரீம் என்ற இந்த கல்வி முறைமையின் கீழிருந்தே அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டே போவார்கள். எதில் நாட்டம் அதிகமாக இருக்கிறது அந்த பக்கம் அவர்கள் தங்களது எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இந்த கல்வி முறை என்பது பல வருடங்களுக்கு முன்பதாக ஐக்கிய அமெரிக்க நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அது இன்றும் கூட மிக வெற்றிகரமாக அந்த நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அதனை ஒத்த ஒரு திட்டம்தான் இங்கே. அதே நேரத்தில் எமது அயல் நாடான இந்தியா ஏற்கனவே இந்த ஸ்ட்ரீம் கல்வி முறைமை ஆரம்பித்து விட்டது. ஆகவே அங்கே அது இப்பொழுது வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை தான் நாங்கள் இதனை ஏற்கனவே செய்திருக்க வேண்டும். ஆனால் காலந்தாமதமாகியும் கூட நாங்கள் அடுத்த வருடத்திலே அதனை அறிமுகப்படுத்துவதற்கு எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு புறம்பாக இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கே கூற விரும்புகின்றேன். பரவலாக யாரும் யோசிக்கக்கூடும். தரம் 1 இருந்து இந்த அனைத்து விடயங்களையும் எமது பிள்ளைகள் கிரகித்துக் கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. இது அவர்களால் தாக்கு பிடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழும்புகின்றது. ஆனால் இல்லை. ஏனெனில் இப்பொழுது உள்ள பிள்ளைகள்லாம் மிக மிக திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். எதையும் மிக இலகுவிலை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை அவர்களுக்கு இருக்கின்றது. விசேடமாக தொழில்நுட்பத்தை பொறுத்தளவில் மிக மிக எம்மை விட மிக அதிகமான புத்தி கூர்மை உள்ளவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த புதிய ஸ்ட்ரீம் என்ற அந்த சீர்திருத்தம் அவர்களுக்கு ஒன்றும் எந்தவித பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் ஒரு திட்டமாகவே இது இருக்க போகின்றது. இது தவிர வேறு பாடத்திட்டங்களில் ஏதேனும் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஆமாம். ஏனெனில் இதில் இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும். இவை அனைத்தும் செய்வதன் ஊடாக தொழிற்சந்தைக்கு தயார்படுத்தல்.
எமது வேறு எதிர்கால சந்ததியினரை தொழிற்சந்தைக்கு தயார்படுத்தல் என்பதுதான் இதன் பிரதான நோக்கமாக இருக்கின்றது. ஏனெனில் எதிர்வரும் காலங்களிலே அரச உத்தியோகத்தை பொறுத்தளவிலே அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைந்து கொண்டே போகும். இப்பொழுது இருக்கும் அரசு உத்தியோகத்தர்களில் பலர் இன்னும் பல்லாயிரக்கணக்கால் குறைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. அவர்கள் தேவையில்லை என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. சுமை என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. ஆகவே எதிர்வரும் காலங்களிலே புதிதாக அரசு துறையிலே வேலைவாய்ப்பு என்பது அது ஒரு குதிரை கொம்பாகத்தான் இருக்கப் போகின்றது. ஆகவே எமது எதிர்கால சந்தையினை நாங்கள் தயார்படுத்தல் ஒரு திட்டமிடல் வேண்டும் எமக்கு. ஏனெனில் அரசாங்கம் என்பது வெறுமனே கல்வியை மாத்திரம் கொடுத்து விட்டால் போதாது. அவர்களின் வருங்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும். அவர்களுக்கான அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வழிவகைகளும் செய்து கொடுக்க வேண்டும் ஒரு அரசாங்கம். ஏனெனில் அரசாங்கத்தின் பொறுப்பவாறாக இருக்கின்றது. ஆகவே தான் இந்த தொழிற்சந்தைக்கு தயார்படுத்தல் என்பதும் இதோடு இணைந்து செல்லுகின்றது. ஆகவே அவ்வாறு பார்க்கும்போது நாங்கள் ஒரு நல்ல இலக்கை நோக்கி போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது. சரி, இதில் ஆசிரியர் நியமனத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது, சர்ச்சைகள் இருக்கிறது. பட்டதாரிகளாக வெளியே வந்தவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் இல்லை, உதவி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்குகின்ற ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் கல்வி அமைச்சு மீது முன்னெடுக்கப்படுகிறது. இல்லை, இதனை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏனெனில் பட்டதாரிகளை பொறுத்தளவில் அவ்வப்போது பட்டதாரி நியமனங்கள் வழங்குவதற்கான அந்த செயல்பாடுகளை கல்வி அமைச்சு மேற்கொண்டு தான் போகின்றது. ஆனால் பட்டதாரிகள் என்று வரும்போது அனைவரும் தகுதி வாய்ந்த பட்டதாரிகளாகவும் இல்லை. அங்கே வயது பிரச்சனை இருக்கின்றது. அவர்கள் பட்டம் பெற்ற அந்த அந்த எத்துறையிலே பட்டம் பெற்றிருக்கின்றார்களோ அது பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனெனில் இப்பொழுதெல்லாம் அநேகமானவர்கள் கலை பட்டதாரிகளாகவே இருக்கின்றார்கள். ஆகவே கலை பட்டதாரிகளை எங்கே உள்வாங்குவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே கலை பட்டதாரிகளை உள்வாங்குவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைந்து கொண்டே போகின்றது. ஆகவே எமக்கு மிக அவசியமாக தேவைப்படுவதெல்லாம் கணித, விஞ்ஞான, தொழில்நுட்பத்தை சார்ந்த ஏனைய பாடவிதானங்களுக்கு தான் ஆசிரியர்கள் அதிகமாக தேவை. ஆகவே இவ்வாறு ஒரு சிலர் தங்களுக்கு வாய்ப்பில்லாமல் போகும்போது அவர்கள் பாதிப்பு அடைகின்றார் என்று எண்ணும்போது நீதிமன்றம் செல்கின்றார்கள். வழங்கப்படவிருக்கும் நியமனங்களை வழங்க விடாமல் அதற்கான தடை உத்தரவுகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தும் எம்மால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது வெளியிலே இருந்து கல்வி அமைச்சின் மீது மேற்கொள்ளப்படும் அழுத்தங்களும் பிரச்சனைகளும். ஆகவே கல்வி அமைச்சை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக திடமாக நாங்கள் எங்களது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றோம். இப்போது நாங்கள் அரசாங்க தரப்பு பக்கம் வருவோம். ஏன் எந்த ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்தாலும் அது அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்துவதாக அமைகிறது. நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் வந்தது பல்வேறு சர்ச்சைகளை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பிலான ஒரு விடயம் பேசப்பட்டது. நுண்ணிதி கடன் திட்டம் தொடர்பிலான சட்டம் மூலம். இவ்வாறு எதை கொண்டு வந்தாலும் சர்ச்சைகள் உருவாகிற காலம், அதே நேரத்தில் இது அரசியலமைப்புக்கு முரணான வகையில் செயற்படுத்தப்படுகிற திட்டங்கள் என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதற்கு நீங்கள் அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு அமைச்சர் வகையில் என்ன பதிலை தரப்போகிறீர்கள்? இல்லை, எந்த ஒரு சட்டத்தையும் அரசியல் அமைப்புக்கு முரணாக அல்லது அரசியல் அமைப்புக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர முடியாது. ஆனாலும் அதனை உத்தேசித்து தயாரிக்கிற நேரத்தில் இப்பொழுது நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் தொடர்பில் சபாநாயகர் அரசியலமைப்பை மீறிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவரை குற்றம் சுமத்துகிறார். உச்சநீதிமன்றத்தினுடைய சில வியாக்கியானங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற இல்லை என்று சொல்லவில்லை. அவ்வாறு நடந்திருந்தால் நீதிமன்றம் சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்காது. ஏனெனில் அதற்கான செயல்பாடுகள் நீதிமன்றம் மேற்கொள்ளும். ஏனெனில் நீதிமன்றத்திலே பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களுக்கு புறம்பான செயல்பாடுகளை சபாநாயகர்கள் ஜனாதிபதியினால் கூட மேற்கொள்ள முடியாது. ஆகவே பாராளுமன்றத்திற்கும் சட்டப்பிரிவு இருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை மிக நுணுக்கமாக சட்டப்பிரிவு ஆராய்கின்றது. ஆகவே நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட விடயங்களுக்கு புறம்பாக ஏதாவது செய்வதற்கு சட்டப்பிரிவு இடம் கொடுப்பதில்லை. ஆகவே சட்டப்பிரிவு தான் இவ்வாறான விடயங்களிலே சபாநாயகரை வழிநடத்துகின்றது. ஆகவே சட்டப்பிரிவிலே வல்லுநர்கள் இருக்கின்றார்கள், இந்த துறையிலே சிறந்த நிபுணர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களின் ஆலோசனைப்படி தான் இவை இடம்பெறுகின்றதே ஒழிய சபாநாயகர் சுயமாக அதனை செய்வதில்லை. ஆகவே நீதிமன்றத்திற்கு
ஒவ்வாத அல்லது நீதிமன்றம் சொல்லாத விடயங்களை எக்காரணத்தை கொண்டும் சபாநாயகர் மேற்கொள்ள முடியாது, அதற்கு ஒப்புதல் அளிக்க முடியாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் பல்வேறு வியாக்கியானங்களை முன்வைக்க முடியும். பல்வேறு வியாக்கியானங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் இதுக்கு எதிராக சேறு பூச முடியும், பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்க முடியும். அப்படி என்றால் இதுவரையிலும் எனக்கு தெரிய இதுவரையிலும் இவ்வாறு நீதிமன்றத்தின் ஆலோசனைகளுக்கு அல்லது நீதிமன்றத்தின் வழிகாட்டலுக்கு புறம்பாக இவை செய்யப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி வைக்கின்றது. ஆனால் நீதிமன்றம் போயிருக்கலாமே. இதற்கு ஒரு புறம் இருந்தாலும் இப்பொழுது அதில் திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முன் வந்திருக்கிறது. ஆகவே தவறு நடந்திருக்கிறது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு திருத்தம் கொண்டு வருவது என்பது தவறு நடந்ததற்காக மாத்திரம் திருத்தம் ஏற்படுவதில்லை. ஒரு சில விடயங்களிலே மிக ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது இதனை நாங்கள் இவ்வாறு செய்தால் நல்லது என்று ஒரு தீர்மானம் வரும்போது அல்லது அதைவிட இந்த திருத்தம் மேற்கொண்டால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் வரும்போது அதனை செய்வதில் இந்த பிழையும் நான் பார்க்கவில்லை. ஆகவே எதிர்க்கட்சிகள் கூறிய முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக எதிர்க்கட்சியும் நீதிமன்றம் போயிருக்க முடியும். நீதிமன்றம் போய் சபாநாயகருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். ஆனால் செய்யவில்லையே. எதனால் செய்யவில்லை? ஆகவே அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கும் அளவிற்கு அங்கு விடயங்கள் இல்லை. நீங்கள் சொல்வது குறித்த சட்டமானது நீதிமன்ற வியாக்கியானத்துக்கு புறம்பாக வந்திருக்கிறது என்பதை கண்டறிவதற்கான ஒரு விடயத்தை நீதிமன்றம் செய்ய வேண்டும் என்று. அப்படியா? ஆமாம், நீதிமன்றம் செய்ய வேண்டும். அல்லது வியாக்கியானம் பண்ணவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் போய் சொல்ல வேண்டும். நீதிமன்றத்தில் போய் சொல்ல முடியும். அது எமது நாட்டிலே, எமது ஜனநாயக நாட்டிலே எல்லா உரிமையும் அதுக்கு இருக்கின்றது. ஆகவே வெளியிலே வியாக்கியானம் செய்பவர்கள், வெளியிலே அதற்கு எதிராக பேசுகிறவர்கள் ஏன் இதனை செய்யக்கூடாது? செய்ய முடியும் தானே. அதற்கு எந்த தடையும் இருக்கின்றதா? இல்லை. ஆகவே அதனை செய்யவில்லை. இதுவரையும் செய்யவில்லையே. ஏன் செய்யவில்லை? உண்மையிலேயே நீதிமன்றம் கூறியவற்றிற்கு புறம்பாக இடம்பெற்றிருந்தால் நீதிமன்றத்தின் முன்னால் போய் அதை சுட்டி காட்டுவதிலே என்ன பிழை, என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தால் கண்டறிய முடியும். நீதிமன்றத்தால் கண்டறிய முடியும். அதனை செய்யாமல் இங்கே வெளியிலே இருந்து கொண்டு விமர்சனம் செய்வதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? ஆகவே நான் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது போலீஸ் மாதிபருடைய நியமனத்தை எடுத்தால் அதிலும் சர்ச்சைகள் இருக்கிறது. 5 வாக்குகள் கிடைக்க வேண்டும், 4 வாக்குகள் ஆதரவாக இருக்கிறது, 2 வாக்குகள் அரசியலமைப்பு பேரவையில் எதிராக விழுந்திருக்கிறது. சபாநாயகர் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இதை நிறைவேற்றியிருக்கிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டினை தனது எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறார். இதுவும் சரியா? சரிதானே. இதெல்லாம் அரசியல் அமைப்பில் இருக்கும் வழிவகைகள். சபாநாயகருக்கு இருப்பது 2 வாக்குகள் 2 தரப்பிலும் சமமாக வருகிற பட்சத்தில் மாத்திரம்தான் அவருடைய வாக்கினை அளிக்க முடியும். ஆனாலும் இவர் அந்த 5ஐ பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார். இது எப்படி சரியாகும்? இல்லையே. நீங்கள் மீண்டும் உங்களது கணக்கை குறிப்பிட்டு பார்ப்போம். ஆதரவாக 4, ஆதரவாக 4, எதிராக 2, மொத்தம் 9. குறைந்தது 5 இருக்க வேண்டும் ஒருவரை தெரிவு செய்வதாக இருந்தால். இல்லை, அவ்வாறு இல்லை. ஆதரவாக 4, எதிராக 2. ஏனையவை சிலர் வரவில்லை. அரசியலமைப்பு பேரவையில் ஒரு சில உறுப்பினர்கள் வரவில்லை. அது செய்வதற்கு வாய்ப்பில்லை. வந்தவர்கள் நாளோடு சேர்ந்திருந்தால் வரவில்லை, 3 பேர் வரவில்லை. வந்தவர்கள் 4 சேர்ந்திருந்தால் அது தெரியாது. இனி வரவில்லை. ஆகவே இதற்கு எதிராக கூட நீதிமன்றம் போக முடியும். நீதிமன்றம் போய் நீதிமன்றத்திலே நியாயம் கோர முடியும். இதற்கு எதிராக தான் சபாநாயகருக்கு எதிரான நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் அதிரத்தில் இப்பொழுது அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். ஏனைய கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியிருக்கிறது. இல்லை, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. பல சபாநாயகர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவை தோல்வி அடைந்திருக்கின்றன. இதுவரையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சபாநாயகர் ஒருவர் கூட கிடையாது, நான் அறிந்த வகையிலே. அவ்வாறு சபாநாயகர் ஒருவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றின் ஊடாக சபாநாயகர் தனது பதவியை இழந்தார் என்பது நான் அறிந்த வகையிலே கிடையாது. ஆகவே இல்லை. ஆகவே சபாநாயகர் பிழையான ஒரு விடயத்தை செய்திருந்தால் நீதிமன்றம் போக முடியும். சபாநாயகருக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியும். நம்பிக்கையில்லா பிரேரணை தேவையில்லை. நம்பிக்கையில்லா பிரேரணையும் கொண்டு வரட்டும், பிரச்சனை இல்லை. இவையெல்லாம் இப்பொழுது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், இவ்வாறான விமர்சனங்கள் எல்லாம் ஒரு விளம்பர நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படுபவை. ஆகவே விளம்பரம் தேட வேண்டும் என்பவர்கள் இவ்வாறான விடயங்களிலே சொல்லி நீ விளம்பரம் தேடித்தான் ஆக வேண்டும். ஆகவே அவர்கள் விளம்பரம் தேட முயற்சி போல் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கட்டும். நாங்கள் எங்களது பணிகளை நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம். சரி, அந்த சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். புதிய போலீஸ் மாதிபருடைய நியமனம் சரியானதா?
உங்களுடைய மனச்சாட்சிப்படி நீங்கள் கருத்து கூறுங்க. இல்லை, புதிய போலீஸ் மா அதிபரின் நியமனம் சரியானதா பிழையானதா என்பதை நாங்கள் இங்கே வாதிக்க முடியாது. ஏனெனில் அவ்வாறு வாதிக்க துவங்கினால் நாங்கள் அதை மாத்திரம்தான் வாதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்டிலே இவ்வாறான நியமனங்கள் பல்வேறு நியமனங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. பல்வேறு வகையான விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆகவே இது கூட இதில் எதுவும் பிழை இருந்தால் அதற்கு எதிராகவும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் மீறியதாக அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குது. அவர் நுகேகுட வலயத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரியாக இருந்த காலப்பகுதியில் ஒருவரை கைது செய்து காரணம் தெரிவிக்கப்படாமல் அதனிடத்தில் கொண்டு சென்று அவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதான குற்றச்சாட்டு, அதனிடத்தில் அவருடைய பிடிக்கப்பட்டவருடைய அடிப்படை உரிமையை இந்த போலீஸ் மாதிபர் அப்போதைய காலப்பகுதியில் மீறியிருப்பதாக நீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது. அதில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இவர் ஒரு முக்கியமான ஒரு செயற்பாட்டாளராக இருந்திருப்பதாகவும் அதனிடத்தில் இவருடைய நியமனம் குறித்து கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் ஏன் தேசபந்து தின்னக்கோனை போலீஸ் மாதிபராக நியமிக்க வேண்டும்? இல்லை, அது மூப்பு அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு நியமனம். ஏனெனில் போலீஸ் திணைக்களத்திலே பல்வேறு தரப்பினர் இருக்கின்றார்கள். ஆகவே அடுத்த கட்டத்திலே உள்ளவர்கள் பதவி உயர்வை பெறுகின்றார்கள். ஆகவே இந்த தேசபந்து தென்னக்கோன் என்ற இந்த தற்போதைய போலீஸ் மா அதிபர் கீழே இருந்து மேலே திடுமென வந்தவர் அல்ல. அவரும் கூட படிப்படியாக கட்டமாக அந்த பதவிக்கு வந்தவர். ஆகவே இதிலே அவரின் நியமனம் அல்லது அவரின் பதவி உயர்வு என்பது அது பொருத்தமான பதவி உயர்வு அல்லது அவர் பொருத்தமற்றவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது எந்த இடத்திலும் நான் இல்லை. ஏனெனில் அவர் அந்த தகுதியை பெற்று படிப்படியாக வந்தவர். நீங்கள் ஏற்கனவே கூறியதை போல அவர் முன்னாள் மனித உரிமை மீறல் என்ற ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி அதிலே குற்றவாளியாக காணப்பட்டவர் என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் அந்த நேரத்திலே அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அது இப்பொழுது இன்று நேற்று நடந்ததல்ல, அது பல வருடங்களுக்கு முன்பு நடந்தது. ஆகவே இப்பொழுது அவ்வாறு நடந்தது என்பதை இப்பொழுது நாங்கள் தூக்கி பிடித்து கொண்டு இருக்க முடியாது. ஏனெனில் இப்பொழுது எல்லாம் மாறி போயிருக்கின்றது. பல்வேறு எல்லாமே தலைகீழாக போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது அவரின் நியமனம் பிழையானது என்றால் அது நீதிமன்றம் அதனை தீர்மானிக்கும். அது சரி. ஆனாலும் ஒரு நிர்வாக அதிகாரி, அதுவும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு பொறுப்பான ஒருவரை கொண்டு வருகிற பொழுது அடிப்படை சில தகுதிகளை மனித உரிமைகளை பேணக்கூடியவராக கூட குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதில் எந்த தவறு எதுவும் இல்லை. தவறில்லை, நான் தவறாக பார்க்கவில்லை. இப்போது இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய கார்டினல் அவர்களுடைய கருத்து இவரை ஏன் நியமனம் செய்து என்பது தொடர்பாக நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பௌத்த மத குருமார்கள் இவர்தான் வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு கருத்து கூறி வருவதையும் நாம் பார்க்கலாம். இது அரசியல் ரீதியான ஒரு நியமனம். அதனிடத்தில் அதனூடாக முன்னெடுக்கப்படுகிற சில திட்டங்களுக்கான செயற்பாடுகளாக இதனை பார்க்க முடியுமா? இல்லை, பார்க்க முடியாது. ஏனெனில் இங்கே நீங்கள் இப்பொழுது கூறியதை போல ஒரு மதத்தினர் வேறு நியமனம் பிள்ளை என்று சொல்கின்றது, இன்னொரு மதத்தினர் இதை சரி என்று சொல்லுகின்றது. ஆகவே இங்கே அரசியல் கிடையாது, இந்த இடத்தில் அரசியல் கிடையாது. சரி, இது மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இந்த பௌத்த மத பீடங்களோடு அரசாங்கம் சொல்லவில்லை நீங்கள் இவரை ஆதரியுங்கள் என்று எந்த ஒரு தருணத்திலும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் நீங்கள் எதிராக இதற்கு கருத்து தெரிவியுங்கள் என்று கத்தோலிக்க ஆயர் பீடத்திடமும் அரசாங்கம் சொல்லவில்லை. ஆகவே இது அந்த 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 குண்டுவெடிப்புக்கு பிறகு பொதுவாக பரவலாகவே கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி, கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே ஒரு விசனம், அது மாத்திரமன்றி விரக்தி இருக்கின்றது. ஏனெனில் இது ஒரு மதத்தினரை மாத்திரம் குறிவிட்டு செய்யப்பட்ட ஒரு வேலை. ஆகவே அவர்களின் விரக்தியும் அவர்களின் அந்த விசனம், அதிருப்தி எல்லாம் நியாயமானது, அதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆகவே அவ்வாறான ஒரு இடத்திலே இதனை கொண்டு வந்து முடிச்சு போடுவது என்பது நான் எந்த அளவிற்கு அதனை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏனெனில் அப்படி பார்த்தால் இன்று முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்ற ஆணையின்படி இப்பொழுது எத்தனையோ கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கின்றார். ஒரு நாட்டின் தலைவன் என்று வரும்போது அது சரி, ஏனெனில் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு கூற வேண்டும். அதுதான் ஒரு நாட்டின் தலைவனின்
லட்சணம், அங்கலட்சணம். அந்த வகையிலே இருந்தாலும் கூட நான் தனிப்பட்ட ரீதியிலே சொல்லுகின்றேன், அவர் ஒரு தனிநபர். அவர் ஒன்றும் மாயாஜாலக்காரர் இல்லை, அவர் மந்திர தந்திரங்கள் தெரிந்தவர் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த விஷயம் இடம்பெற்று இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அவர் நஷ்டஈடு கட்டும் ஒரு நபராக மாறிப்போயிருக்கின்றார். ஆகவே அவ்வாறு சொல்லும்போது, ஆனால் அதே நேரத்தில் அவரோடு இணைந்த பலரும் இப்பொழுது அந்த தண்டனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அது 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 அப்படி இருக்க ஆகவே சரியாக செயல்படவில்லை, அரசாங்கம் சரியாக செயல்படவில்லை, காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்ற ஆதங்கம் கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே மிக ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது. இருந்தாலும் இப்பொழுது நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்கின்றது. அதனை இப்பொழுது அவர்கள் அந்த தண்டனையை தண்டப்பணம் தான் தண்டனையா என்ற ஒரு கேள்வியும் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கும் அல்லவா? விளங்கில்லை. தண்டப்பணம் தான் தண்டனையா என்ற ஒரு கேள்வி பாதிக்கப்பட்ட மக்களில் இருக்கும். இல்லை, இந்த இடத்துல நான் கருத்து கூற விரும்பலை. ஏன்னா இது நீதிமன்றத்தின் தீர்ப்பு. ஆகவே இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக நீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கியிருக்க வேண்டும் அல்லது ஆயுள் தண்டனை வழங்கியிருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்வது தயாராக இல்லை. ஏனெனில் நீதிமன்றம் எது நீதி என்று நினைத்திருக்கின்றதோ அதனை செய்திருக்கின்றது. ஆகவே அது நீதிமன்றத்தோடு உள்ள ஒரு விடயம். ஆகவே இதனை நாங்கள் இப்பொழுது இங்கே பேசுவது எந்த அளவிலும் பொருத்தமானதாக நான் பார்க்கவில்லை. ஆகவே நாங்கள் அதனை பேசாமல் இருப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இவ்வாறு இருக்கும் நிலைமையிலே இப்போதைய போலீஸ் மா அதிபர் அந்த காலத்திலே கொழும்பு நகரின் பிரதிபா போலீஸ் அதிபராக செயல்பட்டவர் கொழும்பு அந்த பிரிவுக்கு. ஆகவே அவர் சரியாக இயங்கவில்லை என்பது, சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை, பாதுகாப்பை பலப்படுத்தவில்லை என்பது கத்தோலிக்க மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஆகவே அவர்களை பொறுத்தளவில் அது நியாயபூர்வமான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். ஆகவே அதனை ஒட்டி அவ்வாறான ஒருவர் இந்த பதவிக்கு வரக்கூடாது என்பது அவர்களின் வாதமாக இருக்கின்றது. ஆகவே இதிலே சரிப்பிள்ளை என்பதை தீர்மானிக்கும் நீதிமன்றம். இப்போது கேலிய ரொம்புக்குள்ளனுடைய விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சுகாதார அமைச்சராக இருந்தார். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. ஆனால் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடைசியில் நீதிமன்றத்தினூடாக சென்றுதான் அவரை நீதிமன்றத்துக்கு அழைக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏன் இந்த அசம்பந்த போக்கு? இவ்வாறான ஒரு சர்ச்சை உருவான சந்தர்ப்பத்திலே அவரை பதவியிலிருந்து நீக்கியிருக்கலாம் அல்லவா? இல்லை, அதனால தானே அவர் பதவியில் அந்த பதவியிலிருந்து அகற்றப்பட்டு வேறொரு அமைச்சு அவருக்கு வழங்கப்பட்டது. அங்கே அந்த பிரச்சனை ஆரம்பித்ததோடு தான் அவருக்கு வேறொரு அமைச்சு வழங்கப்பட்டது. ஆகவே அந்த வேறொரு அமைச்சு வழங்கப்பட்டதற்காக இந்த புறம் விசாரணைகள் ஒன்றும் தடை ஏற்படவும் இல்லை, விசாரணை செய்ய வேண்டாம் என்று எவரும் அதனை தடுக்கவும் இல்லை. அது தனது பாணியிலேயே அந்த விசாரணை போய்கொண்டிருந்தது. ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரை பொதுவாகவே விசாரணை என்று வரும்போது உங்களுக்கு தெரியும், மிக ஆமை வேகம், மிக வேகம் குறைந்த ஒரு பாணியே எமது நாட்டிலே இருக்கின்றது. ஒரு விசாரணை என்றால் பல வருடங்கள் செல்லுகின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு ஆமை வேகத்திலே தான் இந்த விசாரணையும் கூட இடம்பெற்றிருக்கும். ஏனெனில் இதுதான் எல்லா துறையிலும், விசாரணையை பொறுத்தளவில் எல்லா துறையிலும் இருக்கும் ஒரு விடயம். நீதிமன்றத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வழக்கொன்று தாக்கல் செய்ய இத்தனை வருடம் போகின்றது தீர்ப்பு வருவதற்கு. ஆகவே அவ்வாறான ஒரு கட்டமைப்புகள் தான் நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றோம். ஆகவே இந்த விசாரணை என்பது அதன் பாணியிலே அது சென்றது. சுயாதீனமாக அது சென்று கொண்டிருக்கிறது. தலையீடுகள் எதுவும் இல்லை. நிச்சயமாக இருந்திருந்தால் ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார். இந்த நாட்டின் வரலாற்றிலே முதலாக பதவியிலே இருக்கும் ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டது இது மாத்திரமே. பதவி விட்டு விலகிய பின்பு கடந்த காலங்களிலே அவர்கள் செய்த குற்றங்களுக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் பதவியிலே இருக்கும்போது, ஒரு கேபினட் அந்தஸ்துடைய ஒரு அமைச்சர் பதவியிலே இருக்கும்போது கைது செய்யப்பட்டது இலங்கை வரலாற்று இதுதான் முதன்முறை. ஆகவே அதனை ஜனாதிபதி மிக நேர்மையாக அதனை செய்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் கூட ஜனாதிபதியிடம் போய் அவரின் கருத்தை அறிந்திருக்கின்றார்கள். நான் அறிந்த வகையிலே
ஜனாதிபதி தெரிவித்ததெல்லாம் சட்டம் அதன் வேலையை செய்யட்டும். சட்டப்பிரகாரம் நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள், இதில் எவ்வித தலையீடும் கிடையாது என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இதற்குமாக நாங்கள் ஒரு ஜனாதிபதி வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? தனது கேபினட், அந்த அமைச்சரவையில் உள்ள ஒரு கேபினட், அந்த அமைச்சர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் போது நீங்கள் சட்டப்பிரகாரம் செய்யணும் என்று சொல்லும் ஒரு ஜனாதிபதியை விட நாங்கள் வேறு ஒருவரை பார்க்க முடியாது. ஆக அவர் தனது பாணியை சரியாக செய்திருக்கின்றார். இத்தனைக்கும் அவர் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர், கண்டி மாவட்டத்திலே முதலிடம் பிடிக்கிற ஒருவர். அது மாத்திரமல்ல, இப்போ என்னை பொறுத்தளவிலே ஜனாதிபதிக்கும் அமைச்சர் கெஹலே ரம்புக்கொள்ள அவர்களுக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு இருந்தது, சுமூகமான உறவு இருந்தது. அமைச்சர் என்ற வகையிலே, அமைச்சரவையின் ஒரு உறுப்பினர் வகையிலே, ஜனாதிபதி அதன் தலைவர் என்ற வகையிலே ஒரு நல்ல உறவு இருந்தது. ஆனால் அந்த நல்ல உறவுக்கும் இதற்கும் நாங்கள் கொண்டு வந்து முடிச்சு போட முடியாது. இது வேறு விடயம், அது வேறு விடயம். ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனைக்குரிய ஒரு விடயம், மக்களின் உயிர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஆகவே அதிலே அவர் இப்பொழுது ஒரு சந்தேக நபராக மாறிப்போயிருக்கின்றார். ஆகவே நாங்கள் பார்ப்போம், நீதிமன்றம் அதன் கடமையை செய்யும். இவ்வாறான சர்ச்சைகளுக்கு மத்தியில் எந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க போகிறோம்? ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் சந்திப்போம் நிச்சயமாக. ஆமாம், ஏனெனில் இந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையிலே ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நவம்பர் மாதத்துக்கு முன்பதாக நடத்தியாக வேண்டும். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் அவ்வாறு அல்ல. பாராளுமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்பதாக நடத்தப்படல் வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தற்போதைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு பார்லிமென்றை 2.5 வருடத்துக்கு பிறகு கலைக்க முடியும். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் 2.5 வருடத்தை தாண்டி போயிருக்கின்றோம். ஆகவே இன்று இரவு கூட ஜனாதிபதி நினைத்தால் பாராளுமன்றத்தை கலைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவிலே அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு. ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை ஜனாதிபதி தீர்மானிக்கிறார் என்றால், ஜனாதிபதியால் தீர்மானிக்க முடியாது, ஒரு கால தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இருந்த போதிலும் அவ்வாறான ஒரு தேர்தல் ஒன்றுக்கு தயாராகிறார் என்றால் அதற்கான வெற்றி வாய்ப்பும் சரியானதாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள்? இப்பொழுது எதிர்க்கட்சிகள் பலம் வாய்ந்தவையாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அரசாங்க தரப்பு என்ன செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? நீங்கள் எதிர்க்கட்சி பலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது சொல்லுகின்றீர்கள். இப்போது பத்திரிகை அறிக்கைகளூடாக, ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்வதூடாகவா? இல்லை, ஆளும் தரப்பு மீதான பொதுமக்களுடைய அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மின்சார கட்டண அதிகாரம், நீர் கட்டணம் அதிகரிக்கப்பட்டமை, அதில் எரிபொருளுக்கான கட்டண அதிகரிப்பு, அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை அதிகரிப்பு, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, உரிய சம்பளமின்மை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் நாளாந்த மக்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறது. சுகாதார வசதிகளை பெற்றுக்கொள்வதில் காணப்படுகிற பிரச்சனைகள், எந்த துறையை எடுத்தாலும் கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரை அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லை, ஒரு வெறுப்பு இருக்கிறது. இல்லை என்று நான் சொல்லவில்லை, உண்மைதான். ஆனால் என்ன செய்வது? எவ்வாறு நாங்கள் இதனை ஈடுகட்டுவது? எமது நாடு என்ன ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு நாடா? நாங்கள் எல்லாவற்றிலும் தங்கியிருக்கும் ஒரு நாடாக இருக்கின்றதும், கடன் பெற்று நாட்டை ஓட்ட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம். ஆக இவ்வாறான நிலையிலே அங்கே மின்சார செலவீனம் அதிகரிப்பது என்றால் அதற்கேற்றவாறு அதனை எவ்வாறு நாங்கள் ஈடு செய்வது? இதனை நாங்கள் ஒரு நியாயமான நான் மக்களுக்கு சுமை, பெரும் சுமை, அதிலே மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் எவ்வாறு நாங்கள் இதனை நிவர்த்தி செய்ய போகின்றோம், எவ்வாறு நாங்கள் சமப்படுத்தப் போகின்றோம் என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும்புகின்றது. அதே நேரத்தில் இன்று வாழ்க்கை செலவை எடுத்துக்கொள்வோம். இன்று வாழ்க்கை செலவு எடுத்துக்கொண்டால் விலைகள், அரிசி எமது பிரதான உணவாக அரிசி இருக்கின்றது. அதே நேரத்தில் கோதுமை, ஏனைய தானிய வகைகள், மரக்கறி. ஆனால் இங்கே எமது நாட்டிலே இருக்கும் ஒரு பாரிய பிரச்சனை தான் இந்த விலை அதிகரிப்பின் ஊடாக உற்பத்தி செய்பவருக்கும் எந்த நன்மையும் கிடையாது, நுகர்வோருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. உற்பத்தி செய்வோருக்கும் எந்த நன்மையும் இல்லை, நுகர்வோருக்கும் எந்த நன்மையும் இல்லை. இடையிலே இருக்கும் இடைத்தரகர்கள் தான் இதிலே நன்மை அடைகின்றார்கள். ஆனால் எமது சட்டத்திட்டத்திலே அவ்வாறு இடைத்தரகர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எமது சட்டத்திட்டத்திற்குள் இல்லை. ஆகவே வர்த்தகத்தில் அவர்களை தவிர்க்கவும் முடியாது. ஆனால் தவிர்க்க முடியும், இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. இப்பொழுது இவ்வாறு இடைத்தரகர்கள் தான் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு சம்பாதிப்பவர்களின் அந்த வருமானத்தை சோதனையிட வேண்டும்.
வருமான வரி கட்டுகிறார் என்று பார்க்க வேண்டும். அவர்களும் கூட இந்த வெட் வரி கட்ட வேண்டும், எல்லா வரிகளையும் கட்ட வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த இடைத்தரகர்களாக இருந்து கொண்டு அதனை செய்கின்றார் இல்லை. ஆகவே இந்த வகையிலே அந்த வருமான வரி திணைக்களம் அதிக தீரத்துடன் அதிக வீரியத்துடன் செயல்பட வேண்டும். அவர் செயல்பட்டால் நாங்கள் இவை அனைத்தையும் நாங்கள் வழி கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், இப்பொழுது மரக்கறி கேரட் 1000 ரூபாய் என்று விற்பனை செய்யப்படுகின்றது. அந்த இடத்திற்கு போக வேண்டும், அதிகாரிகள் போக வேண்டும். எதற்காக நீ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். அப்பொழுது அவர் வியாபாரி சொல்லுவார், நான் 950 ரூபாய்க்கே வாங்கினேன், நான் 50 ரூபாய் லாபம் வைத்துக்கொண்டு விற்கிறேன் என்று. அதிலே நியாயம் இருக்கின்றது. எங்கே உனது ரசீதை எடு, எங்கே இது 900 ரூபாய்க்கு நீ இதை வாங்கியாய், 950 ரூபாய்க்கு எங்கே வாங்கினாய் என்ற அந்த விளக்கத்தை கேட்டு அங்கே போக வேண்டும். அங்கே போய் இவ்வாறு நாங்கள் எல்லா இடத்திலும், அது சுலபமான காரியம் இல்லை, ஆனால் எல்லா இடத்திலும் நாங்கள் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தும் போது இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மக்களை காப்பாற்ற முடியும். ஆகிய ஒன்று உற்பத்தியாளர் இதன் ஊடாக நன்மை அடைய வேண்டும், அல்லது நுகர்வோர் நன்மை அடைய வேண்டும். ஆனால் இங்கே நமது நாட்டிலே அது இல்லை. இடைத்தரகர்கள் தான் நன்மை அடைகின்றார்கள். இப்போது ஏன் தேசிய மக்கள் சக்தி ஆளுந்தரப்பில் இருக்கவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள்? தேசிய மக்கள் சக்தி என்பிபி கட்சி இருக்கிறது அல்லவா, அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான கட்சி. ஆமாம், அந்த கட்சிக்கு இப்பொழுது அரசாங்கம் பயந்திருக்கிறதோ? எதற்காக பயன்பட வேண்டும்? இல்லை, அவர்களுக்கு எதிர்த்து தான் இப்பொழுது அதிக கருத்துக்களை கூறி வருகிறார்கள். ஏன் அவர்கள் பொய்யான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள்? இல்லை, அவர்கள் எப்பொழுது பேசவில்லை. அவர்களின் முதலீடு அதுதானே. பேச்சிலே விற்பனர்கள் நன்றாக பேசுவார்கள், தொடர்ந்து பேசுவார்கள். அவர்களின் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் மக்கள் சாறை சாறையாக போய் நிற்பார்கள். ஆகவே அவர்களின் முதலீடு அதுதான். பேச்சிலே நல்ல விற்பனர்கள். ஆகவே அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர்கள் பேசுகின்றார்கள், அதில் ஒன்றும் தவறில்லை. ஒவ்வொருவரும் தனது அரசியலுக்காக, தனது கட்சியை வளர்த்துக் கொள்வதற்காக அதிகமாக பேசுகின்றார்கள். ஆகவே அதனை நாங்கள் ஒரு ஜனநாயக நாட்டிலே தடை செய்ய முடியாது, அது பிழை என்று சொல்ல முடியாது. இல்லை, ஒரு பேசுவதற்காக மாத்திரம் நீங்கள் அச்சப்படுகிற, பேசினால் பேசிட்டு போகட்டும் என்று இருந்து விடலாம் தானே? ஆமாம், யார் இப்பொழுது அழட்டிக்கொள்வது? இல்லை, அவர்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கினை பார்த்து அரசாங்கம் அச்சம் கொண்டுகிறதோ? மக்கள் செல்வாக்கு என்று பார்ப்பது இவ்வாறு இல்லை. மக்கள் செல்வாக்கை நாங்கள் பார்க்க முடியும் ஒரு தேர்தலுக்கு பின்பு தான். சரி, ஒரு தேர்தலுக்கு பின்பு தான் மக்கள் செல்வாக்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது கூட்டங்கள், எந்த கூட்டம் நடந்தாலும் மக்கள் போகின்றார்கள், எந்த கட்சியை சார்ந்தாலும் போகின்றார்கள். எதிர்கட்சி கூட்டம் நடத்தும் போது எனது கட்சிக்காரர்கள் கூட அங்கே போய் நிற்கின்றார்கள். ஏனெனில் பல சன்மானங்கள் கிடைக்கின்றன, அங்கே போய் நிற்கின்றார்கள். எதிர்கட்சியிலும் சன்மானம் கொடுக்கிறதோ? கொடுப்பதும் உண்டு, கொடுக்காத கூட்டங்களும் இருக்குது, கொடுக்கப்படுகின்ற கூட்டங்களும் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே அதற்காக போகின்றார்கள், ஒரு தமாஷுக்காக போகின்றார்கள். ஆகவே இதற்காக எனது கட்சிக்காரர்கள் அங்கே போய் சங்கமாகி விட்டார்கள் என்று நான் சொல்வதற்கு தயாரில்லை. அது ஒரு அப்படியானால் நீங்கள் சொல்ல விளைவது அரசாங்கத்துக்கு போதுமான மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்று. அதனை தேர்தலில் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஏன் இப்பொழுது அது தொடர்பாக சர்ச்சைப்பட வேண்டும்? மக்கள் தேர்தல் நேரத்திலே பார்க்க முடியும் மக்கள் செல்வாக்கு இருக்கின்றதா இல்லையா என்று. தேர்தல் ஒன்றை எதிர்பார்க்க முடியும் என்றால் நீங்கள் தேர்தலுக்கு தயாராகிவிட்டீர்கள்? நிச்சயமாக. எந்த அடிப்படையில் நீங்கள் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள்? இல்லை, தேர்தல் வரும்போது அதனை நான் முடிவு செய்கின்றேன். ஜனாதிபதி போட்டியிடுவாரா? போட்டியிடுவதற்கான அறிகுறிகள் மிக அதிகமாகவே இருக்கின்றது. வாய்ப்பு அதிகம். மொட்டுவினுடைய முழு ஆதரவும் கிடைத்து விடுமா? அதை நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஜனாதிபதி ஒருவர் போட்டியிடுகிறார் என்றால் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே போட்டியில் களமிறங்குகின்றார். ஆகவே அவர் ஒரு வேட்பாளராக களமிறங்கும் போது வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படியானால் அதுக்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது அவரின் தேர்தல் வியூகமாக அது அவரிடம் தான் கேட்க வேண்டும். அவ்வாறு இருந்தால், வியூகங்களை மேற்கொண்டிருந்தால் அவரிடம் தான் கேட்க வேண்டும். இப்போது ஜனாதிபதி அமைச்சரவையில் சொல்கிறாராமே, ஊருக்கு போங்கள், மக்களை சென்று சந்தியுங்கள், மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை விரிவுபடுத்துங்கள் சொல்கிறாரா? அதை இப்பொழுது மாத்திரமல்ல,
என்று ஜனாதிபதி ஆகினாரோ அன்றிலிருந்து சொல்லி வரும் ஒரு விடயம்தான் அது. மக்களுக்கு போங்கள், மக்களோடு இருங்கள், மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள், மக்களுக்கு உள்ள நாங்கள் ஏன் இவ்வாறான நடவடிக்கைகளை சில நடவடிக்கை மக்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கின்றது, விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது, அதற்கு எதிர்ப்பாக இருக்கின்றது, ஆக மக்களிடம் போய் சொல்லுங்கள், தெளிவுபடுத்துங்கள் என்று பலமுறை எந்த ஒரு கூட்டத்திலும் விசேடமாக அரச பாராளுமன்ற உறுப்பினர் குழு கூட்டத்திலே ஒவ்வொரு கூட்டத்திலும் இதனை தொடாமல் இருப்பதில்லை ஜனாதிபதி. தேசிய மக்கள் சக்தி ஒரு பக்கம் இருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தி உங்களுடைய ஆதரவு கூட்டணிக்கு ஒரு ஆபத்தான கட்சி இல்லையா? இல்லை, நான் அவர் பார்க்கவில்லை. சஜித் பிரேமதாச அவர்களுக்கு போதுமான செல்வாக்கு இல்லை என்கிறீர்கள். நான் அவர் சொல்ல வரவில்லை. நான் ஏற்கனவே சொல்கிறேன், சொன்னதை போல தேர்தல் ஒன்றிலே தான் அதனை நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருக்கின்றது, எந்த கட்சிக்கு இல்லை என்று. நாங்கள் ஒரு சில நேரங்களில் இந்த கட்சி இத்தனை உறுப்பினர் பெறும் என்று எண்ணுகின்றோம், ஆனால் அதற்கு எதிராக இருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் ஒரு தேர்தலிலே தான் சொல்ல முடியும். செல்வாக்கு இல்லை என்றே வைத்துக்கொள்வோம். செல்வாக்கு இல்லை என்கிற ஒரு கட்சியினை இந்தியா ஏன் நாங்கள் அவ்வாறு இருக்க வேண்டும்? செல்வாக்கு இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இருக்கிறது. சரி, இருக்குவதன் காரணமாகத்தானே இந்தியா போன்ற ஒரு வல்லரசு நாடு இங்கே இருக்கிற தேசிய மக்கள் சக்தியை அழைத்தது. இல்லை, அது அவ்வாறு இல்லை. நான் உண்மையிலேயே அவர்களாகவே அழைத்தார்களா அல்லது சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதனூடாக அந்த சந்திப்பு இடம்பெற்றதா என்று தெரியாது. ஆகவே ஆனால் அண்மைய நாடு, எமது நாட்டின் அருகில் உள்ள நாடு, எந்த நேரம் எமது பிரச்சனைகளின் போது நாங்கள் சங்கடத்தில் விழும்போது அல்லது கஷ்டத்தில் விடும்போதெல்லாம் ஓடி வந்து உதவும் ஒரு நாடு. ஆகவே இந்த நாட்டிலே உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களோடு சந்திப்பது, பேசுவது என்பது ஒன்றும் புதிய விடயம் இல்லை. நானும் கூட தான் புதுடில்லி போயிருக்கின்றேன். நானும் கூட தான் போய் அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கின்றேன். இல்லை, நீங்கள் ஆளுந்தரப்பில் இருக்க ஒரு முக்கியமான அமைச்சர், உங்களுக்கான வரவேற்பு இருக்கும். ஆனால் எதிர்க்கட்சி என்றால் பிரதான எதிர்க்கட்சியும் அல்லவே அவர்கள் வெறும் 3 எம்பிக்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். அவர்களை ஒரு நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் அழைத்து பேசுகிறார்கள் என்றால் இது மக்கள் மத்தியில் ஒரு வியப்பூட்டும் விடயமாக தானே பார்க்கப்படுகிறது. இதனை மறுக்கிறீர்கள் நீங்கள்? அது எவ்வாறு மக்கள் மத்தியிலே பார்க்கப்படுகின்றது என்பதை பற்றி நான் கருத்து கூற தயாராக இல்லை. ஒருவேளை அது மற்ற பக்கமும் கூட இருக்கலாம். எந்த பக்கம்? மற்ற பக்கமும் கூட இருக்கலாம். ஏனெனில் இந்த ஜேவியை பொறுத்தளவிலே இந்தியாவை பற்றி மிக மோசமாக விமர்சித்த ஒரு கட்சி, இந்தியாவுக்கு மிக பலத்த எதிர்ப்புகளை தெரிவித்த ஒரு கட்சி. ஆகவே அவ்வாறான ஒரு கட்சியின் உறுப்பினர்கள் போய் சந்தித்து வந்தது ஒரு வேளை, எனக்கு தெரியாது, ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், ஒரு வேளை அது ஒரு கட்சிக்குள் ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தக்கூடும். இந்த வகையில் கட்சியில் பேசாமல் அவர்கள் செல்வார்களா? எனக்கு தெரியாது. அதுக்கு நான் வாய்ப்பில்லை. அவர்கள் ஒரு திட்டமிடலோடு சரியான பிரச்சனைகள் இல்லாத வகையில் தான் கட்சி செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இல்லை, போய் சந்தித்தது பிழை என்று நான் சொல்ல வரவில்லை. இந்த சந்திப்பை இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடாது என்றும் நான் சொல்ல வரவில்லை. ஏனெனில் இந்தியாவை போன்ற ஒரு நாட்டிலே, அதை விசேடமாக இலங்கை மீது மிக அதிக அக்கறை கொள்ளும் ஒரு நாட்டிலே உள்ளவர்களை கூப்பிட்டு அழைப்பித்து சந்திப்பதிலோ அல்லது இங்குள்ளவர்கள் சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அதனூடாக போய் சந்திப்பதோ ஒன்றும் பெரிய விடயமாக நான் பார்க்கவில்லை. இந்தியாவுக்கு இலங்கை மீது உண்மையிலே அக்கறை இருக்கிறதா அல்லது அவர்களுடைய முதலீடுகளை மேற்கொள்வதற்காக இலங்கை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களா? அவ்வாறு போன ஒரு திட்டத்துக்காக ஜிபிபியும் அழைத்தார்களா? எதிர்வரும் காலங்களில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க துறைமுக அபிவிருத்தி அவர்கள் வசம் செல்ல இருக்கிறது, அனல் மின் உற்பத்தி, காற்றாலை திட்டங்கள் இருக்கலாம். நான் இல்லை என்று சொல்ல வரவில்லை. பல்வேறு காரணங்கள் இதற்கு பின்புலத்தில் இருக்க முடியும். ஆனால் இந்தியா எம்மை பொறுத்தளவிலே உண்மையிலே மனசாட்சியோடு எமக்கு உதவி செய்த ஒரு நாடு. ஏனெனில் நாங்கள் இந்த அரசியல் ரீதியான பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனையிலே இருந்து மீள்வதற்கு எமக்கு கை கொடுத்த ஒரு நாடாக நாங்கள் இந்தியாவை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்தியா தான் முன் வந்து அதனை செய்தது. ஏனைய நாடுகள் அமைதியாக இருந்தன. பிறகு சிறிதாக தங்களது பங்களிப்பை ஆற்றினார்கள், இல்லை என்றால் சொல்லவில்லை. ஆனால் முதலாவதாக வந்து மிகவும் மோசமான நாங்கள் பொருளாதார சிக்கல், எரிபொருள் இல்லாத தன்மை, உணவு பற்றாக்குறை, பால்மா பற்றாக்குறை, எரிவாயு பற்றாக்குறை என்றெல்லாம் பல்வேறு பற்றாக்குறைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் எமக்கு வந்து உதவினார்கள். ஆகவே அவ்வாறு உதவும் போது அதில் எந்த உள்நோக்கம் இருந்ததாக நான் பார்க்கவில்லை.
உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செய்த ஒரு வேலை. அமைச்சர் அவர்களே, உங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏன் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை இன்னமும் தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது? இந்தியாவுடைய ஏதேனும் அழுத்தம் இருக்கிறது? அண்மையில் கூட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எமது மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஏதேனும் அழுத்தங்கள் வந்தால் நான் பதவியை துறக்கவும் தயங்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். உண்மைதான். இந்த மீனவர்கள் பிரச்சனை இன்று நேற்று வந்த பிரச்சனை அல்ல. கடல் என்று உருவாகியதோ, நாடுகள் எப்பொழுது உருவாகியதோ அன்றிலிருந்து தொடர்ந்து வரும் பிரச்சனை இந்த மீனவர்கள் பிரச்சனை. அதே நேரத்தில் கடல் எல்லை என்று சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் மதில் கட்டி கடலை நாங்கள் பிரிக்கவில்லை. ஆகவே கடலிலே நாங்கள் ஒரு அனுமானத்தோடு இது கடல் எல்லை என்று சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் இவ்வாறு மீன் பிடிக்க வருபவர்கள் உள்ளே நுழைந்து எமது எல்லைக்குள்ளே நுழைந்து இந்த மீன்களை பிடித்து போகின்றார்கள். அது தவறான விடயம் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. அதே நேரத்தில் அங்கே சொல்லும்போது எமது மீனவர்கள் அங்கே மீன்களை பிடித்து கொண்டு லாவி கொண்டு வருகின்றார்கள் என்று அவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். ஆகவே இது இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் முன்வைக்கும் ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் பரவலாக இந்திய மீனவர்கள் இங்கே உள்ள எமது வளங்களை எல்லாம் சுருட்டி கொண்டு போகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கின்றது. ஆகவே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் வடக்கு மீனவர்கள் இன்னமும் போராட்டம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மீனவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களின் படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனால் இங்கே போய் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்து மீன்களை லாவி வாருங்கள் என்று இந்திய அரசாங்கம் சொல்லுவதில்லை. அதே நேரத்தில் தமிழக அரசாங்கமும் சொல்லுவதில்லை, எங்கே போங்கள் போய் இதை செய்யுங்கள் என்று. இது அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படும் ஒரு செயற்பாடு, ஒரு சட்டவிரோத செயற்பாடு. ஆகவே இதுதான் இப்பொழுது இந்த சர்ச்சைக்குரிய விடயமாக மாறிப்போயிருக்கின்றது. ஏனெனில் இவ்வாறு அவர்கள் செய்யும்போது ஏதோ ஒரு வகையிலே அரசாங்கங்கள் தலையிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. இல்லை, அங்கே இருக்கிற மீனவர்களும் அத்துமுறையில் அதிக அளவில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய அத்துமுறைகள் பற்றி தமிழ்நாடோ மத்திய அரசோ பேசுவதில்லை. அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை சாடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய மீனவர்கள் கைது செய்கிறார். அவர்கள் சட்டவிரோதமாக தான் உள்ளே பெரிய படகுகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டத்தினை வடக்கு மீனவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இன்றும் கூட அவர்கள் அவ்வாறு கைது செய்யப்படுபவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறிது காலத்துக்கு போய் பிணையிலே விடுவிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் போகின்றார்கள். ஆனால் அவர்கள் நாங்கள் வழக்கு பேச வேண்டும், நாங்கள் இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, நாங்கள் வழக்கு பேச வேண்டும் என்று ஒரு சர்ச்சையை முன்வைத்து வழக்கு தொடருமாயேயானால் அங்கே ஒரு நிச்சயமாக ஒரு சிக்கல் ஏற்படும். ஏனெனில் இவ்வாறான விடயங்களிலே வரைபடங்கள் தேவை. அவர்கள் தொடர்ந்து இல்லை, நாங்கள் இந்த வழக்கை நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை, நாங்கள் பேசுவோம் என்ற ஒரு இடத்துல நின்றால் உண்மையிலே ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். ஏனெனில் ஏதோ ஒரு விடயமும் நிரூபிக்கப்படல் வேண்டும். நீதிமன்றத்திலே தண்டனை வழங்குவதற்கு முன்பதாக இந்த கடல் எல்லைக்குள் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பதெல்லாம் நிரூபிக்கப்படல் வேண்டும். ஆகவே அதனை யார் செய்வது? இனி கைது செய்தவர்கள் நிரூபிக்கத்தானே போகிறார்கள். கைது செய்தவர்கள் சொல்லுவார்கள், அங்கே இரண்டு தரப்பினர், நான் வரவில்லை என்று ஒரு தரப்பினர் சொல்லும், வந்தார்கள் இன்னும் ஒரு தரப்பினர் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் இங்கே நான் ஏற்கனவே கூறியதே போல் அங்கே ஒரு பாலம் கிடையாது, ஒரு மதில் கிடையாது. மதில் கப்பால் இவர்கள் வந்தார்கள் என்றால் அது வேறொரு விஷயம். ஆனால் இது கடல் தண்ணீருக்கு மத்தியிலே. ஆகவே இவ்வாறான விடயங்கள் உண்மையிலேயே நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், மனசாட்சி தான் இந்த இடத்திலே செயல்பட வேண்டும். அவர்கள் எமது மீனவர்கள் அங்கே போவதாக இருந்தாலும் அந்த எல்லைக்குள் நிலவுவதாக இருந்தால் அது மனசாட்சியோடு சம்பந்தப்பட்ட விடயம். மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படக்கூடாது, முடியாது. அதே நேரத்தில் இந்திய மீனவர்கள் இங்கே வருகின்றனர், அது மனசாட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஆகவே பரவலாக சொல்லப்படுகிறது, அவர் வந்தால் வெறுமனே ஓரிரு படகுகளில் வருவதில்லை, நூற்றுக்கணக்கான படகுகளில் அனைத்தையும் காவிக்கொண்டு போகிறார் என்ற குற்றச்சாட்டு பரவலாக எமது மீனவர்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதனை விசனத்தோடு மீனவர்கள் என்னிடம் கூட தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இது இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம், இவ்வாறான இந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் நாட்டோடு பகைத்து கொண்டு ராஜதந்திர நடவடிக்கைகளை முறித்து கொள்ளவும் முடியாது. அதையும் நாங்கள் இன்னொரு இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கே பல பிரச்சனைகள் இருப்பது, பல சிக்கல்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மெலிசொலியோடு போக வேண்டும், பயணிக்க வேண்டும். நீங்கள் இப்போது எந்த கட்சியில் இருக்கிறீர்கள்? நான் எனது கட்சியில் இருக்கின்றேன். உங்களுடைய கட்சியில் இருக்கிறீர்கள். தேர்தல் ஒன்று வந்தால் அந்த நேரம் பார்ப்போம். நான் தெளிவாக இருக்கின்றேன்.
தனியாக போட்டி போடுவதற்கும் தயாராக இருக்கின்றேன். அதுக்கான மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் நான் இவ்வாறு சொல்லுவது எப்படி? நான் தைரியமாக இருக்கின்றேன். தனியாக போட்டி போடக்கூடிய இடத்திலே நான் இருக்கின்றேன். ஏனைய பிரதான கட்சிகளோடு இருக்கிற வேட்பாளர்களோடு போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். நிச்சயமாக ஆழமான நம்பிக்கை இருப்பது போல தெரிகிறது. நான் அதீத நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நீங்கள் மக்கள் வெறுத்த ஆளுதரப்போடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அது வேறு விடயம், இது வேறு விடயம். உங்களுக்கான தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. நிச்சயமாக இருக்கின்றது. நான் 2 முறை மாகாண சபைக்கு எனது சொந்த சின்னத்திலே போட்டி போட்டு வேண்டவன். பாராளுமன்ற தேர்தலுக்கு முகம் கொடுத்து ஒரு 3000 வாக்கள் குறைந்தபடியினால் நான் தெரிவாகவில்லை. தனியாக போட்டி போட்டு அவ்வாறு தெரிவாக இருந்தால் நான் 2010ஆம் ஆண்டே கேபினட் அமைச்சராக மாறியிருப்பேன். இன்னும் ஒரு 3000 வாக்குகள் அதிகமாக கிடைத்திருந்தால் நான் 2010லேயே கேபினட் அமைச்சர். நிலைமை தலைவர் அமரர் சந்திரசேகரனின் மறைவுக்கு பின்பு நடந்த தேர்தல், அதிலே திருமதி சாந்தினி சந்திரசேகரன் அம்மையார் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெறவில்லை. அதே கட்சி சார்பாக நான் பதிலிலே போட்டியிட்டேன். நானும் வெற்றி பெறவில்லை. இன்னும் 3000 வாக்குகள் அதிகமாக எனக்கு கிடைத்திருந்தால் கட்சிக்கு இருந்த அந்த கேபினட் அமைச்சு எனக்கு எப்பொழுதே கிடைத்திருக்கும். ஆகவே நான் மிக தெளிவாக இருக்கின்றேன். தேசிய கட்சி டிக்கெட் கொடுத்தால் மாத்திரமே நான் போய் போட்டியிடப் போகின்றேன் என்ற இடத்தில் நான் இல்லை. ஒருவேளை ஐக்கிய தேசிய கட்சி தனியாக, ஐக்கிய மக்கள் சக்தி தனியாக, பொதுஜன பெரமுன தனியாக என்று வந்தால் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படாது? நிச்சயமாக இல்லை, அதிகமாக இருக்கும். நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அதிகமாக இருக்கும். ஏனெனில் வாக்குகள் பிரிந்து போகும். நான் தனியாக இருந்து போட்டி போட்டு நான் ஒரு தொகை வாக்குகளை பெற்றால் நான் நிச்சயமாக வெல்லுவேன். இப்பொழுது எஸ்ஜேபி கட்சியோடு உங்களுடைய பழைய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை நான் எவ்வாறும் பார்க்கவில்லை. ஏனெனில் அவர்களின் அவர்களின் அரசியலுக்காக அவர்கள் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் என்ன கருத்து கூறுவது? அதில் என்ன அரசியல் இருக்கிறது? மலையக மக்களுடைய விடிவுக்காகவும் அபிவிருத்திக்காகவும் எதிர்காலத்துக்கும் தானே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். ஆமாம், அது அவர்களின் அரசியல், அந்த கட்சியின் அரசியலோடு சம்மந்தப்பட்டு தான் அந்த ஒப்பந்தம். சரி, ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இப்போதைக்கு ஏன் அப்படி? அதில் நான் ஏன் அதனை கொச்சப்படுத்தி பேசவோ அல்லது அதனை ஆதரித்து பேசவோ எனக்கு என்ன தேவை இருக்கின்றது? இல்லை, உங்களுடைய பார்வையில் அதற்கான ஒரு தேவை இப்போது எழுந்திருக்கிறதா? இப்போது நிலையில் அவ்வாறான ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான தேவை வந்திருக்கிறதா? இல்லை, அது அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் இன்னும் கேட்டால் இதற்கு நான் எவ்வாறு பதில் சொல்வது? ஆளுந்தரப்புக்கு வந்தால் அந்த தரப்பினை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? எதிர்ப்பீர்களா சிடபிள்யூசியோடு சேர்ந்து? இல்லை, எவ்வாறு இல்லை. வருவதற்கான முயற்சிகள் இருந்தனவா? எனக்கு தெரியாது, அது ஜனாதிபதி கேட்க வேண்டும். ஏனெனில் எங்களோடு பேசுவதில்லையே, நாங்கள் ஆளுந்தரப்போடு இணைந்து கொள்ள போகின்றோம் என்று பேசுவதில்லை. அது ஜனாதிபதி நம்பி இருக்கிறவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். பேச வேண்டும். பேசியிருக்கவும் கூடும், பேசாமல் விட்டிருக்கவும் கூடும். அது வந்தால் எல்லோரும் சந்தோஷமாக மலை அபிவிருத்திக்காக இணைந்து செயல்படுவோம். நீங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறீர்கள்? ஆமாம். சரி, இப்போது சொல்லுங்கள், ஜனாதிபதி தேர்தலை சந்திப்பதற்கு ஜனாதிபதி தயாராகத்தான் இருக்கிறாரா? ஆமாம். அவன் செயல்பாடுகளை பார்க்கும்போது அதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார். மிகவும் சுறுசுறுப்பாக இளைஞர் ஒருவனை விட மிக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். தேர்தலுக்காக அல்ல, அவர் ஜனாதிபதி என்ற வகையிலே இயங்கிக் கொண்டு வேலை திட்டங்களை செய்து கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பாக எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களில் அந்த ஜப்பானுடைய இலகுரக ரயில் திட்டம் வரப்போவதாக சொன்னார்கள். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கின்றது, அந்த வாய்ப்பு இருக்கின்றது. ஜெய்கா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் அந்த அவை முன்கொண்டு செல்லப்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அபிவிருத்திக்காக நாடள ரீதியில் பல கோடிக்கணக்கு ரூபாய்கள் நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆரம்பித்து இடைநடுவிலே கைவிடப்பட்ட பாதைகளை மீண்டும் சீர்திருத்தம் செய்வதற்கு மத்திய அதிவேக பாதை எப்போது முடியும்? இந்த பாதை மத்திய அதிவேக பாதை, ஹைவே இல்லை, ஹைவேயை பொறுத்தளவிலே அது ஒரு பெருத்த செலவினத்தை கொண்ட ஒரு பாதை. ஆகவே எமது தேவை இப்பொழுது அதுவல்ல, அதைவிட அதிகளவான தேவைகள் இருக்கிறது. இப்பொழுது அந்த மத்திய அந்த பாதை புறநிர்மாணம் செய்யப்படவில்லை, அது இடைநடுவிலே தடைப்பட்டு இருக்கின்றது என்பதற்காக எமது போக்குவரத்தில் எந்த இடைஞ்சலும் கிடையாது. இல்லை, எங்களுக்கு இடைஞ்சல் அடிக்கடி போக வேண்டியிருக்கிறது. அதற்கு நீங்கள் மீரிகமையில் ஏறி குருநாகலில் இறங்கி அங்கே அப்படி போனால் இலகுவாக கன்னி நகரை அடைந்து விடலாம். ஆகவே அது ஒரு பெருத்த செலவினம். ஆகவே அது இல்லை, தடைப்படவில்லை. அது மிக
ஆமை வேகத்தில் நகர்த்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் வேலை நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. அதுக்கு பெருத்த செலவீனம். ஆகவே அதைவிட கவனிக்க வேண்டிய தேவை ஏனைய புறங்களில் இருக்கின்றது. பாலங்கள், கிராமிய பாதைகள், கிராமிய பாலங்கள் என்றெல்லாம் பல்வேறு தேவைகள் இருக்கின்றது. ஆகவே அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்திலே அரசாங்கம் இருக்கின்றது. அந்த அந்த கடமையும் கூட. ஆகவே அதற்கு முன்னுரிமை கொடுத்து அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மின் கட்டணம் குறைப்பு, எரிபொருளுக்கான விலை குறைப்பு வாய்ப்பு இருக்கிறதா? எரிபொருளுக்கான விலை குறைப்பு அதிகரிப்பு என்பது அது எமது கையிலே இல்லை. அது சூத்திரத்தின் அடிப்படையில் உலக சந்தையிலே இருக்கும். அந்த தேர்தல் ஒன்று வந்தாலும் அப்படியே தான் வைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக. அல்லது எங்கே இருந்து நாங்கள் அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு கொடுத்தால், தேர்தலுக்காக கொடுத்தால் அந்த கடனை யார் செலுத்துவது? அங்கே துண்டு விழும் தொகையை யார் செலுத்துவது? அது செய்ய முடியாது. அவ்வாறெல்லாம் செய்ததனால்தான் நாடு பாதாளத்திற்கு போனது. அவ்வளெல்லாம் செய்ததன் காரணமாகத்தான். ஆகவே நாங்கள் அந்த தவறை மீண்டும் விட முடியாது. அதே நேரத்தில் மின்சாரம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. இப்பொழுதெல்லாம் இந்த மின்சார சபையின் செலவினங்கள் மிக மிக அதிகமாக கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. ஆகவே அவ்வாறு செயல்படுத்துவதன் ஊடாக நாங்கள் மின்சார செலவினத்தை குறைக்க முடியும். மின்சார உற்பத்தியின் செலவினத்தை குறைத்தால் மாத்திரமே நாங்கள் மக்களுக்கு அதன் நன்மையை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது அந்த மின்சார சபையை பொறுத்தளவில் பல்வேறு இறுக்கங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. செலவினத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் மின்சார கட்டணத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. புது வருடத்தில் மக்களுக்கு ஏதேனும் மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறதா? விசேடமாக இல்லை. என்னை பொறுத்தளவிலே பரவலாக புது வருடம் என்று வந்துவிட்டால் விலை குறைப்பு என்பதெல்லாம் இருக்கும். மக்கள் புது வருடத்தை நன்றாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக விலைவாசிகள் குறையும், பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும். ஆகவே அவையும் இந்த வருடத்திலே இருக்கும். ஆகவே விசேடமாக இல்லை. எப்பொழுது வழமை போல் இருந்த அந்த சலுகைகள், விலை குறைப்புகள் இடம்பெறும். சரி, நன்றி ராஜாங்க அமைச்சர் அவர்களே. நீண்ட நேரமாக எங்களோடு நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள். நன்றி. நல்ல பல விடயங்கள் உங்களோடு பேச கிடைத்தது. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக்க நன்றிகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம். நன்றி. வாய்ப்புக்கும் நன்றி. ஏனெனில் இவ்வாறு நிகழ்வுகளின் ஊடாகவே எமது கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும். ஊடகங்கள் இந்த விடயத்திலே ஒரு பிரதான பங்கை வகிக்கின்றன. அதிலும் கூட அந்த அதிர்வு நிகழ்வு மக்கள் மத்தியிலே ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த இவ்வாறு நிகழ்ச்சியிலே எமது கருத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்த உங்களுக்கும் நன்றி. வணக்கம். கலந்து கொண்ட உங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிர்வு அதிகாரம் இரு நிகழ்ச்சியுடன் நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.